அதாவது தூரதிருஷ்டி இல்லை நமக்கு. எதிர் விளைவுகளை பார்த்து இந்த காரியத்தை செஞ்சா எதிர் விளைவுகள் எப்படி இருக்கும்னு யோசனை நம்ம கிட்ட இல்லை. இந்த யோசனை எப்போ வரும்? அமைதி என்னும் கிருஷ்ணனும் கலங்கி போன மனம் கொண்ட அர்ஜுனனும் சேர்ந்தால் நிச்சயமா தெளிவடையும். இப்போ புத்தருக்கு தாகம் எடுத்தது. இந்த தாகத்தை தீக்கிறதுக்காக ஆனந்தன் அவருடைய கசின் தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு ஓடைக்கு போவாரு. அந்த ஓடைக்கு போகும்போது அங்கே ஒரு மாட்டு வண்டி போயிருக்கும். அந்த மாட்டு வண்டியினால அந்த குளம் கலங்கி போயிடும், அந்த ஓடை. உடனே புத்தர்கிட்ட வந்து, கோச்சிக்காத புத்தா, இந்த மாதிரி எடுக்க முடியல, கலங்கி போச்சு, நான் வேணா ஒரு 15 அடி தள்ளி போய் எடுக்கிறேன், இல்லைனா இந்த 15 அடி போய் தள்ளி எடுக்கிறேன் பொழுது புத்தர் சொல்வார், வெயிட் பண்ணு, ஒரு 15 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்வாரு. என்ன சொல்றாருன்னு புரியாது. சரி, 15 நிமிஷம் அங்கே போய் வெயிட் பண்ண உடனே அந்த கலங்கின தண்ணி எல்லாமே கீழே போயிடும். எது கலங்கச்சி சீரெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கீழே போய் தெள்ள தெளிவா பளிங்கு போல தண்ணீர் அங்கே இருக்கும். அதை குடுவையில் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பாரு. கொடுத்த உடனே புத்தர் கேட்பாரு, இதற்காக நீ என்ன செஞ்ச? இந்த தெளிவாகிறதுக்காக நீ என்ன செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யல, நின்றுட்டு இருந்தேன்னு. அதே போலதான் சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வரும் பொழுது அதெல்லாம் நிர்ணயிக்கப்படக்கூடியது. அந்த இடத்துல போய் நீ ஏதாவது பண்ணினா குட்டை கலங்கினா மாதிரி நம்மளுடைய மனம் கலங்கி போய் நம்மளை குழப்பத்தில் ஆழ்த்தும்.